ஹலோ, வெல்கம் டு ரிஃபா வித் ப்ளீட்ஸ். ஸோ நம்ம இன்றைக்கி saree ப்ரிப்ளீட்டிங் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு எக்ஸல் பாடி சைஸ் இருக்கவங்களோடைய ப்ரிப்ளீட்டிங் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த saree ரொம்பவே கொஞ்சம் சாஃப்ட் சில்க் saree மாதிரி இருக்குது. ஸோ அப்போ நம்ம பார்த்து கேர்ஃபுல்லாக தான் அயர்ன் பண்ணணும், ஓகேங்களா. ஸோ இவங்களோட ஃபஸ்ட்டு ப்ளீட்டோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா 4 inches. நான் 4 inches 4.5 inches நான் வச்சுட்டு ப்ளீட்ஸ் அழகாக அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ எப்போவுமே ப்ளீட்ஸ் நீங்கள் கையில் எடுக்கிறத விட இது மாதிரி டேபிள் ஆர் பெட்டில் போட்டு நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு ப்ளீட்ஸ் எக்ஸ்ட்ராவே கிடைக்கும், ஓகேங்களா. நீங்கள் கையில் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 to 6 ப்ளீட்ஸ் மட்டும்தான் கிடைக்கும். அதே நீங்கள் இது மாதிரி டேபிள் ஆர் ஃப்ளோரு இல்லைனா பெட்டில் போட்டு நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னும் போது ஸோ உங்களுக்கு ப்ளீட்ஸ் எக்ஸ்ட்ரா கிடைக்க சான்சஸ் இருக்குது, ஓகேங்களா. இவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம மொத்தமாக 7 ப்ளீட்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ இந்த 7 ப்ளீட்ஸும் எடுத்தாச்சு. பேக் சைடில் நம்ம பின் பண்ணிக்கலாம். பின் பண்ணும்போது எப்போவுமே நம்ம அப் டு டவுன் வெர்ஷனில் பின் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பின் ஈஸியாக பண்ண முடியும், ரொம்ப கஷ்டமாக இருக்காது, ஓகேங்களா. இப்போ பின் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ப்ளீட்ஸை அரேஞ்ச் பண்ண போகிறோம். ப்ளீட்ஸ் அரேஞ்ச் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்கள் ப்ளீட்ஸ் அரேஞ்ச் பண்ணி அழகாக வச்சிங்க அப்படின்னா மட்டும்தான் சாரியோட சைட் ப்ளீட்ஸ் சைடு லுக்கு சாரியை வேர் பண்ணதுக்கப்புறம் அந்த சைடு லுக்கில் நம்ம பார்க்கும்போது நம்மளுடைய பல்லு தான் தெரியும். அப்போது அந்த பல்லுவோட லுக் அழகாக இருக்கணும். அதுக்கு நம்ம உள்ளே வர ப்ளீட்ஸை ஈவனாக வைக்கணும், ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக ப்ளீட்ஸ் அரேஞ்ச்மெண்ட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் ட்ரை பண்ண உங்களுக்கு ரொம்பவே அழகாக வந்துடும், ஓகேங்களா. எப்போவுமே இது மாதிரியே ஃபஸ்ட்டு ப்ளீட் நம்ம பெருசாக வைப்போம், நெக்ஸ்ட் வைக்கக்கூடிய ப்ளீட் சின்னதாக வைப்போம். அப்போது பேக் சைடில் இருக்க ப்ளீட்ஸ் நம்ம கரெக்டாக அரேஞ்ச் பண்ணுறோமா அப்படின்றது நமக்கு தெரியாது. ஸோ அதனால ஃபஸ்ட்டு ப்ளீட்டை ஜஸ்ட்டு ஆப்போசிட்டாக ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நீங்கள் ப்ளீட்ஸ் எடுக்கும்போது பேக் சைடு இருக்க ப்ளீட்ஸ் உங்களுக்கு தெரியும், ஓகேங்களா. அண்ட் இப்போ நான் ப்ளீட்ஸ் எல்லாம் அழகாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு அயனிங் வீடியோவில் காட்டுறேன். இப்போது நம்ம கஸ்டமரோட லென்த் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு 5.1 feet இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போது நம்ம மாஸ்டர் கிளாஸ் மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு மெஷர்மெண்ட் வச்சுருக்கோம். அது நம்ம கிளாஸில் எடுக்கக்கூடிய மெஷர்மெண்ட்ஸு, ஓகேங்களா. ஸோ நம்மளோட மெஷர்மெண்ட் சார்ட்டில் பார்த்திங்கன்னா 5.1 feet இருக்கவங்களுக்கு 2.5 elbow நம்ம எடுக்க போகிறோம். 2.5 elbow அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு பின் பண்ணோம் இல்லையா, அங்கேருந்து நம்மளுடைய ஃபிங்கர் டிப்லேருந்து நம்மளோட எல்போ எண்டிங் வரைக்கும் 1 elbow. ஸோ அது மாதிரி நம்ம 2.5 elbows வரைக்கும் வைக்கணும். 2.5 elbow வரும்போது நம்ம ஷோல்டர் பின்னை சைடாக ப்ளேஸ் பண்ணணும். இப்போது நம்ம ஷோல்டர் பின் பின் பண்ணியாச்சு. ஸோ சைடாக பின் பண்ணணும், ஓகேங்களா. ஸோ இப்போது பின் ஃபினிஷ் ஆச்சு. நெக்ஸ்ட் அயன் பாக்ஸ் பற்றி பார்க்கணும் அப்படின்னா நான் ஹேவ்லெஸோட 1200 watts அயன் பாக்ஸ் தான் வச்சுருக்கேன். ஸோ அந்த அயன் பாக்ஸ் எனக்கு ரொம்பவே சூப்பராக ஒர்க் ஆகுது, நல்லாவே யூஸ் ஆகுது. ஸோ இந்த அயன் பாக்ஸ் வச்சு நான் நிறைய ஒர்க் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வச்சு நம்ம லைட்டாக ஸ்ப்ரே அண்டு 1 or 2 times ஸ்டீம் மட்டும் நம்ம கொடுத்து அயன் பண்ண போகிறோம். ஸோ சாரீ பாருங்கள், இப்போ ரொம்பவே ஃப்ளெக்சிபிளாக ஆகிடுச்சு. ஸோ பார்க்கவும் லுக் வைஸ் ரொம்பவே அழகாக இருக்குது, ஓகேங்களா. இப்போது நம்ம ஷோல்டர்
செஸ்ட் ப்ளீட் வந்து வரப்போகிறோம். ஓகேங்களா? செஸ்ட் ப்ளீட் அப்படின்றது நான் இப்போ எப்படி அரேஞ்ச் பண்ணுறனோ அதே மாதிரி அப் டு டவுன் வெர்ஷனில் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ப்ளீட்ஸ்க்கான ப்ளேஸுமே வந்து கிடைக்கும். அண்ட் இந்த இடத்துல பார்க்கும்போது நம்ம பல்லுல ஃபஸ்ட்டு ப்ளீட் எவ்வளோ இன்ச்சஸ் வந்து வச்சோமோ ஸோ அந்த இன்ச்சஸ் வந்து அப்படியே கண்டினியூவாக கொண்டு போங்க. சரிங்களா? அப்போ தான் சாரீ வேர் பண்ணும்போது லுக் வைஸ் ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ இது வந்து நம்ம கஸ்டமரோட 2வது ஆர்டர். ஆக்சுவலி அவங்க ஃபஸ்ட்டு ஒரு ஆர்டர் பண்ணி அதை வந்து ஃபினிஷ் பண்ணி இது செகண்ட் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க இந்த சாரியை. கண்டிப்பாக இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மெஷர்மெண்ட் அப்படின்றது பக்காவாக இருந்துச்சுன்னா நமக்கு ஆர்டர்ஸ் வந்து அதிகமாக வரும். ஓகேங்களா? இப்போ வந்து ஷோல்டர் ப்ளீட்டோட மெஷர்மெண்ட் இது பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட சார்ட்டில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த சார்ட்டோட மெஷர்மெண்ட் வந்து வச்சு நான் வந்து ப்ளீட்ஸ் வந்து பண்ணியிருக்கேன். நம்ம கஸ்டமரோட ப்ரெஸ்ட் சைஸ் வந்து என்னன்றது நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுக்கான மெஷர்மெண்ட் நான் எடுத்து இப்போது ப்ளீட்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் வந்து உங்களுக்கு வந்து இது எப்படி வைக்கணும் அப்படின்ற டவுட் இருக்குது அப்படின்னா காமனாக எல்லாருக்குமே 1 எல்போ அளவுக்கு நீங்கள் விட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அந்த எல்போவோடைய அளவுக்கு நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கணும். உங்கள் ஃபிங்கர் டிப்லேருந்து உங்கள் எல்போவோட எண்டிங் வரைக்கும் எவ்வளோ கேப் எவ்வளோ இன்ச்சஸ் வருதோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? எப்போவுமே வந்து நீங்கள் பல்லுலேருந்து உங்களுக்கு எத்தனை ப்ளீட்ஸ் வந்து கிடச்சிருக்கோ அந்த கவுண்டிங்கை மட்டும் விட்டுறாதீங்க. நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா ப்ளீட்ஸ் வந்து உங்களுக்கு உள்ளே போய் மறைஞ்சிரும். ஸோ தெரியாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் ப்ளீட்ஸ் வந்து கவுண்ட் பண்ணி ப்ளீட்டை வந்து அயர்ன் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ கவுண்டிங் இருந்துச்சுன்னா தான் ப்ளீட்ஸ் மறைஞ்சிச்சு அப்படின்னாலும் நமக்கு விசிபிள் ஆகும். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம அயனிங் வந்து பண்ணணும். ஸோ இது வந்து அயர்ன் பண்ணும்போது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சாஃப்ட் சில்க் சாரீ. ஸோ ரொம்பவே ஜென்டிலாக தான் நம்ம அயர்ன் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து அயர்னிங் மேட் யூஸ் பண்ணுறோம். ஸோ எல்லா சாரீக்கும் கம்பல்சரி அயர்னிங் மேட் போட்டு நீங்கள் அயர்ன் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அந்த மேட் வந்து உங்களோட சாரியை டேமேஜ் பண்ணாது. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து செஸ்ட் ப்ளீட் வந்து அரேஞ்ச் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து கண்டினியூவாக கொண்டு வரணும். ஸோ இது எவ்வளோ தூரம் கொண்டு வரணும் அப்படின்றதுக்கான மெஷர்மெண்ட் நம்மக்கிட்ட இருக்குது. இன்கேஸ் இவங்க வந்து XXL பாடி சைஸ் இருக்கவங்க இல்லையா? ஸோ அதனால அந்த மெஷர்மெண்ட்டுக்கு நம்ம எவ்வளோ தூரம் வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு மெஷர்மெண்ட் நம்மக்கிட்ட இருக்குது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு சாரீ ப்ரீப்ளீட்டிங் பர்ஃபெக்டாக பண்ணணும். ஸோ ஒரு சாரீ வந்து இப்போ ஏதாவது ஒரு அர்ஜென்ட்டாக மேரேஜ்க்கு போகிறோம் அப்படின்னும் போது எடுத்து வேகமாக வேர்த்து விறுவிறுத்து ஹரிபரியாக நம்ம வந்து வேர் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். இதே நம்ம ப்ரீப்ளீட் பண்ணி வச்சுட்டு வேர் பண்ணுறோம் அப்படின்னா அது ரொம்பவே வந்து நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு சாரீ ப்ரீப்ளீட்டிங் வந்து பர்ஃபெக்டாக வந்து லேர்ன் பண்ணணும் அப்படின்னா ஸோ கண்டிப்பாக ரிஃபா வித் ப்ளீட்ஸை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து மாஸ்டர் கிளாஸ் வந்து ஆன்லைன் ஆஃப்லைன் கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஆன்லைன் கிளாஸ் பார்த்திங்கன்னா 500, ஆஃப்லைன் கிளாஸ் வந்து 1000 ருபீஸ். உங்களுக்கு ஆஃப்லைன் கிளாஸுக்கும் நம்ம ஃப்ரீ கிட்டுமே ப்ரொவைட் பண்ணிட்டுருவோம். ஓகேங்களா? ஸோ ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ இந்த கிளாஸ் வந்து ஈசிஆர் பனையூரில் நடக்குது. ஸோ கண்டிப்பாக ஜாயின் பண்ணுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம எடுக்கக்கூடிய ப்ளீட்ஸ் எல்லாமே வந்து அந்த ஃபஸ்ட்டு நம்ம செஸ்ட் ப்ளீட் அரேஞ்ச் பண்ணோம்ல அதோட கண்டினியூட்டி எப்படி வருதோ அதை அப்படியே நம்ம கண்டினியூவாக கொண்டு வந்துக்கலாம். மற்றபடி அதில் நமக்கு எந்த பெருசாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இப்போ பாருங்கள் ப்ளீட்ஸ் பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. லுக் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. நல்லா வந்து ஸ்டீம் அயர்ன் பாக்ஸில் பண்ணதுனால ப்ளீட்ஸ் வந்து நல்ல ப்ரெஸ்டாக இருக்குது. ஸோ இது மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும்தான் நம்ம வந்து ப்ரீப்ளீட்டிங் பண்ணி நம்ம வந்து கொரியரில் அனுப்புகிறோம் அப்படின்னும் போது நமக்கு பர்ஃபெக்டாக ப்ளீட்ஸ் போய் சேரும். அண்ட் இதே மாதிரி நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து சென்டர் ப்ளீட்ஸ் வந்து பார்க்கலாம்.
இப்போது நம்ம வந்து சைட் ப்ளீட்ஸ்க்கு வந்து இடம் விட போகிறோம். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து எடுத்து ப்ளீட்ஸை வந்து கொஞ்சம் கேப் வந்து விடுவோம். ஸோ இதில் நான் எப்படி விட்டுருக்கேன்னு பாருங்கள். இது நம்மளோட மெஷர்மெண்ட் சார்ட்டில் நம்ம கொடுத்துருக்க மெஷர்மெண்ட்டு XXL சைஸ்க்கு. அண்ட் இதே மாதிரி நம்ம வந்து சைட் ப்ளீட்ஸ்க்கு வந்து ப்ளீட்ஸ் வந்து விட்டுட்டு பின் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி கஸ்டமரோட ஹிப்போட சுற்றளவுக்கு நம்ம வந்து பின் வந்து பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்க அப்படின்னா என்னோடய ஃபஸ்ட்டு சாரீ, பில்லோடு வந்த ஃபஸ்ட்டு சாரீ நான் ப்ளீட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. சரவணா ஸ்டோரில் 1000 சம்திங் வந்து சாரீ பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து நமக்கு சாரீ பில்லோடு வந்திருக்க பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. அண்டு நம்ம வந்து இது மாதிரி நிறைய ஆர்டர்ஸ் எடுக்கணும் அப்படின்னா ஸோ கண்டிப்பாக பர்ஃபெக்டாக ப்ளீட் பண்ணணும். அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ சாரீ வந்து எந்தவித அதாவது என்ன சொல்கிறது, எந்தவித ஒரு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுற அளவுக்கு நம்ம ப்ளீட்ஸ் வந்து பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இப்போது நம்ம கஸ்டமருடைய ஹிப்பு சுற்றளவுக்கு எவ்வளோ வந்து வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க மெஷர்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ நம்ம மெஷர்மெண்ட் டேப் வச்சு நம்ம ஹிப்பு சுற்றளவு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு விட்டுட்டு அங்கே பின் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்க ஃபஸ்ட்டு பின்னும் செகண்ட் பின்னுக்கும் நடுவில் நம்ம சென்டர் ப்ளீட்ஸ் எடுக்க போகிறோம். ஸோ எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது அப்படியே உங்கள் பாடியில் வச்சு 1 by 1 அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஃப்ரண்ட்டில் வந்து ரொம்ப புஷ்ஷுன்னு தெரியக்கூடாது, சாரி நமக்கு வந்து தொப்பை பெருசாக இருக்க மாதிரி காட்டக்கூடாது அப்படின்றதுக்காக. ஸோ இது மாதிரி நம்ம வந்து ரெகுலராக எப்போவுமே ப்ளீட் பண்ணும்போது வச்சு கொடுத்தோம் அப்படின்னா கஸ்டமர் வந்து ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக ஆவாங்க. இன்கேஸ் ஒருத்தவங்களுக்கு வந்து இது மாதிரி வச்சா வந்து நம்ம குண்டாக தெரியாது அப்படின்னு ப்ளீட் பற்றி 0 நாலேஜ் இருக்கவங்களுக்கு நீங்கள் இது மாதிரி வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து இது சூப்பராக இருக்குது இந்த ஐடியா அப்படின்னு சொல்லி நமக்கு ஆர்டர்ஸ் வந்து கொடுப்பாங்க. இன்கேஸ் நீங்கள் எப்போவும் வைக்கிற மாதிரி வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ எப்போவும் கட்டுற மாதிரி தானே இருக்குது ப்ளீட்ஸு, நமக்கு இதில் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது, இதை போய் நம்ம காசு கொடுத்து செய்யணுமா அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தோணிடும். இன்கேஸ் அவங்களுக்கு இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கிறதே தெரியாது. அதனால் ரெகுலராக எப்போவுமே ப்ளீட் நீங்கள் பண்ணும் போது இது மாதிரி வந்து கேப் வந்து விட்டுட்டு நீங்கள் ப்ளீட்ஸ் வந்து எடுங்க. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டேபிள் மேலே அரேஞ்ச் பண்ண போகிறோம். செஸ்ட் ப்ளீட் ஏரியா ஃபுல்லாக ஃப்ரண்ட்டில் விட்டுடலாம். அண்ட் இந்த ப்ளீட்ஸை வந்து நம்ம டேபிளில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் சென்டராக. இப்போது டேபிளோட சென்டரை நம்ம ப்ளேஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னா அந்த சென்டர் ப்ளீட்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணணும். ஸோ அதை அரேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா உள்ளே டக்கின் பண்ணுறோம் இல்லைங்களா, ஸோ அந்த ஏரியாவை வந்து என்னோடய வீடியோ இதில் கவர் பண்ண முடியல, சாரி. அந்த ஏரியாவை வந்து நம்ம வந்து டேபிளில் வச்சு பெக் போட்டு லாக் பண்ணிடணும். ஸோ ஃபுட் ஏரியா வந்து கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்கும். ஸோ அதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு ப்ளீட்டை வந்து மேலே தூக்கி பிடிச்சோம் அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் ப்ளீட் வந்து அதுவே விசிபிள் ஆகும். ஸோ அதை வச்சு நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஈஸியான ஒரு மெத்தட் தான் இது. ஸோ சென்டர் ப்ளீட்ஸ் நீங்கள் வீட்டில் வந்து நார்மலாக சாரீ வேர் பண்ணிங்க அப்படின்னாலுமே இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக உங்களுக்கு சென்டர் ப்ளீட்ஸை அரேஞ்ச் பண்ண முடியும். அண்ட் வந்து இப்போ நம்ம வந்து சென்டர் ப்ளீட் வந்து இது வந்து ப்ளஃபி ப்ளீட்ஸ் கிடையாது, நார்மல் ப்ளீட்ஸ் தான். ஸோ இப்போ நம்ம சென்டர் ப்ளீட்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளஃபி ப்ளீட்ஸ் கிடையாது, ஜஸ்ட் நார்மல் ப்ளீட்ஸ் தான். ஸோ பாருங்கள் லுக்வைஸ் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. ஸோ அந்த பஞ்சு மிட்டாய் கலரில் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது சாரியோட லுக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அயனிங் வந்து பண்ண போகிறோம். ஸோ ஆஸ் யூஷுவல் நான் வந்து ஸ்டீம் அயன் பாக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த அயன் பாக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டீம் அயன் பாக்ஸ் அதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து மேக்ஸிமம் லெவலில் வச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களால் ஸ்டீம் வந்து பெட்டராக பண்ண முடியும். ஸோ ஸ்டீமிங் அயன் பாக்ஸ் பற்றி உங்களுக்கு வேறு வீடியோஸ் வந்து டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா ஸோ எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக நான் வீடியோ வந்து டீட்டெயில்டு வீடியோ வந்து நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். ஓகேங்களா? அண்ட் நம்ம வந்து சாரீ ப்ளீட்டிங் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த சர்வீஸ் வந்து ஒரு சாரிக்கு 270 அப்படின்னு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இன்கேஸ் நீங்கள் வேறு எங்கேயாவது வெளியில் இருக்கீங்க அப்படின்னாலுமே நீங்கள் கொரியரில் நம்ம சாரியை வந்து சென்ட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களோட சாரியை ரொம்ப பர்ஃபெக்டாக நாங்கள் வந்து ப்ளீட் பண்ணி ரொம்ப சேஃபாக நாங்கள் வந்து பேக் பண்ணி உங்களுக்கு அனுப்பிடுவோம். ஸோ எந்த விதமான இஷ்யூஸும் இல்லாமல் உங்களுக்கு ரொம்ப சேஃபாகவே சாரீ வந்து வந்துடும்.
இன்கேஸ் உங்களுக்கு சாரீ ப்ரீ ப்ளீட்டிங் சர்வீஸ் வேணும், இல்லைனா மாஸ்டர் கிளாஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து நமக்கு காண்டாக்ட் பண்ணலாம். அண்ட் நம்ம வந்து பிகினர் கிட் வந்து சேல் போட்டிருக்கோம். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 5 சாரீ கவர்ஸு, 30 நம்பர் பின்னு, அப்புறம் பின் வீலு, மெஷர்மெண்ட் டேப்பு, ஒரு பெக்கு, மீடியம் சைஸ் பெக். ஸோ இது எல்லாமே நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பிகினர் கிட்டாக 159 ருபீஸ்க்கு சேல் போட்டிருக்கோம். ஸோ அது வேணும் அப்படின்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து பாக்ஸ் ஹோல்டிங் பார்க்க போகிறோம். ஸோ பாக்ஸ் ஹோல்டிங் அப்படின்னும் போது சென்டர் ப்ளீட்டை அப்படியே ப்ளேஸ் பண்ணிவிட்டு, ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஷோல்டர் ப்ளீட்டை எடுத்து நம்ம ஷோல்டரில் ப்ளேஸ் பண்ணிக்கணும். அப்புறம் சென்டர் ப்ளீட்டை வந்து அப்படியே நம்ம திருப்பி போடணும். ஓகேங்களா? ஸோ டோட்டலி பேக் சைடு வர மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ பேக் சைடு வந்து கரெக்டாக அரேஞ்ச் ஆகிருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ செக் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த உள் சுத்து ஏரியா இருக்குது இல்லையா, அந்த ரிமைனிங் பார்ட்டை வந்து எடுத்து என்ன பண்ணணும்னா, ஸோ நமக்கு வேணுன்ற அளவுக்கு பாக்ஸ் ஹோல்டிங் பண்ணிக்கணும். எப்போவுமே நீங்கள் யூஸ் பண்ணுற கவரோட சைஸ் வந்து மெஷர்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த கவரோட சைஸ்லேருந்து ஒரு 2 இன்ச்சஸ் வந்து கம்மியாக நீங்கள் ப்ளீட் பண்ணுங்கள். ஓகேங்களா? 2 or 3 இன்ச்சஸ் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணி அந்த மெஷர்மெண்ட்டுக்கு நீங்கள் ப்ளீட் வந்து பாக்ஸ் ஹோல்ட் பண்ணிங்க அப்படின்னா, பாக்ஸ் ஹோல்டு வந்து பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு கவரில் வந்து வைக்க ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து என்னோடய கவர் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் இந்த ஃபஸ்ட்டு ஃபோல்டிங் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபோல்டிங் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஷோல்டர் மேலே இருக்க ப்ளீட்ஸ் இருக்குது இல்லைங்களா, ஸோ அதை வந்து நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடில், ஓகே, ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் கொண்டு போய் அதாவது சென்டராக ப்ளேஸ் பண்ணக்கூடாது, ரைட் ஹேண்ட் சைடில் ப்ளேஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அது வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, கொஞ்சம் நல்லா அழகாக வந்து பெட்டராக அரேஞ்ச் பண்ணிக்கணும். இன்கேஸ் வந்து அதுதான் உங்கள் சாரியோட ஃப்ரண்ட் லுக்கு வந்து என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து அதை அழகாக அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக இந்த வீடியோவில் வந்து நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு போட்டிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எல்லா ப்ளீட்ஸும் எடுத்து உள்ளே அரேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ பாக்ஸ் ஹோல்டிங் ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் ஆகக்கூடிய ஸ்டேஜில் வந்து இருக்குது. இப்போ வந்து நமக்கு எந்த ப்ளீட்ஸும் நம்ம பண்ண அந்த ஸ்கொயர் ஷேப்பில் இருந்து வெளியே போகக்கூடாது. ஸோ அது மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அரேஞ்ச் பண்ணிவிட்டு நமக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து சிங்கிள் ஃபோல்ட் பண்ணணும், ரைட் ஹேண்ட் சைடில் வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணணும். வேணும்னா சொல்லுங்கள், நான் இன்னமும் டீட்டெயில்டாக உங்களுக்கு பர்ஃபெக்ட் பாக்ஸ் ஃபோல்டிங் எப்படி பண்ணுறதுன்ற வீடியோவை நல்ல டீட்டெயில்டாக லாங் வீடியோவாக நான் போடுறேன். ஓகேங்களா? ஸோ வேணுன்றவங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பாக்ஸ் ஹோல்டிங் வந்து ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போது இதை நம்ம அழகாக வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த கிளிப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ சாரியை அப்படியே டேர்ன் பண்ண போகிறோம். தலைகீழ டேர்ன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ப்ளீட்ஸ் வந்து அழகாக மேலே வந்துடும். ஸோ இந்த இடத்துல ஏதாவது ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு சாரியை வந்து பாக்ஸ் ஃபோல்ட் பண்ணி ஃபினிஷ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் வந்து பேக்கிங் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு வந்து நான் 14.18 சைஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த சைஸ் கவர் வந்து எனக்கு ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து சாரீ ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணும் போது பாக்ஸ் ஹோல்டிங்கில் ஒரு காம்ப்ளிமெண்ட்ரியாக நம்ம வந்து 2 பின், அந்த பின்னில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 வந்து பால் வந்து போட்டிருக்கோம், அதாவது பீட் வந்து போட்டு கொடுத்துருக்கோம். அண்ட் வந்து ஒரு டபுள் சைட் டேப் வந்து போட்டு கொடுத்துருக்கோம். ஸோ நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதை வந்து போட்டு நம்ம வந்து கவரில் உள்ளே வைக்க போகிறோம். ஸோ உள்ளே வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மேலே வந்து தேங்க்யூ அப்படின்ற ஸ்டிக்கர் வந்து ஸ்டிக் பண்ணோம் அப்படின்னா ப்ரொஃபஷ்னல் லுக் வந்து நமக்கு வந்துடுச்சு. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்கேஸ் இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னாலுமே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கப்புறம் நம்ம நிறைய வந்து ப்ரீ ப்ளீட்டிங் வீடியோஸ்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதை வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலுமே நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஸோ நான் இதை வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இதுதான் வந்து அந்த காம்ப்ளிமெண்ட்ரி திங்ஸு. ஸோ இதை வந்து நான் எல்லா சாரீஸ்க்குமே கூட வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அண்ட் இப்போது நம்ம வந்து தேங்க்யூ அப்படின்ற ஸ்டிக்கர் வந்து ஸ்டிக் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு லுக் வைஸ் ரொம்பவே அழகாகிடுச்சு இல்லைங்களா? ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.